எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். முதல் கேள்வி ஆதிமூலம் யூடியூப்ல இருந்து. என்டிஏ வெற்றி பெற்றால் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என இபிஎஸ் சொல்கிறார். அங்கம் வகிக்கும் முக்கிய கட்சிகள் என்டிஏ ஆட்சி என்கிறார்கள். நீங்களும் தேர்தலின் முடிவுக்கு பின் பார்த்து கொள்ளலாம் என்று பார்த்து கொள்வார்கள் என்றால் தொண்டர்கள் தெளிவில்லாத நிலையில் எப்படி அதிமுக தவிர்த்து மற்ற முக்கிய கட்சியினர் தேர்தல் வெற்றிக்கு உழைப்பார்கள்? பிக்சர் தெளிவாக இருந்தால் தானே முழு மனதுடன் வேலை பார்ப்பார்கள். விடை வேண்டும் உங்களிடமிருந்து. எல்லா கட்சியுமே கூட சேர்ந்து வேலை பார்த்தாதான் கதைக்காகும். ஒருத்தர் காலவாரி விடுறதுக்கோ அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னு நினைச்சிட்டாங்களோ எல்லாமே சேர்ந்து வந்து படுகொலியில் உழ வேண்டிதான் அவங்க கட்சியை பொறுத்தளவுக்கு. இன்னைக்கு கூட ஒரு கான்வர்சேஷன் கேள்விப்பட்டேன். ஈரோடு கிழக்கு தொகுதியில் முன்னாள் ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து தமாக கொடுத்தா இந்த ஊரில் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க, வேலை பார்த்தா ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாதிரி. ஸோ அதிமுக, தமாக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி எல்லா கட்சிகளுமே அவர்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் இது வந்து வெற்றிக்கான வழி சாத்தியம். அல்லது வந்து அது அதிமுக ஆட்சியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாங்கிறதுல முதல்ல ஆட்சியே கிடைக்குமாங்கிறத கேள்வி. அப்புறம் ஆட்சியே அமையுமாங்கிற கேள்வியான பிறகு அது வந்து அதிமுக ஆட்சியா என்டி ஆட்சிங்கிற கேள்வியே இல்லை. ஸோ வந்து எல்லோரும் ஒன்று கொண்டாங்க. எப்படி திரு டிடிவி திரும்ப சொல்லிட்டு வராரோ, நாங்கெல்லாம் அம்மாவின் பிள்ளைகள், எல்லா மனமாச்சரியங்களையும் தூக்கி எறிந்து விட்டு நம்ம வந்து ஓரங்கட்டி வைத்துட்டுல முற்றுமாக மறந்து தூக்கி இருந்து நாங்கள் வேலையை பார்க்குறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டரும் கடைசி தொண்டர் வரைக்கும் களப்பணியாற்றுவார்கள் அப்படின்னு அவர் சொன்னது போல எல்லா கட்சியும் இணைந்து செயல்பட்டாங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க நம்ம வந்து பார்த்து விடுங்க, அவங்களை நம்ம எப்படி ஜெயிக்கிறாங்க நம்ம பார்த்துருவோம், நம்ம இவங்க எப்படி ஜெயிக்கணும் அவங்க பார்த்து நினைச்சாங்கன்னா ரெண்டு பேருமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மையா இருக்கும். சார் வணக்கம் சார், நான் உங்க பெரிய ஃபேனு. பேஜ்ல ஒண்ணுதான் பாத்துருவேன் சார். இப்ப எனக்கு கொஸ்டின் என்னன்னா, இப்போ கடந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த விலைவாசி உயர்வு, சொட்டு வரி உயர்வு, அப்புறம் மின்கட்டண உயர்வு, நிறைய விலைவாசி உயர்வு இருந்தது. இப்போ வரக்கூடிய நெக்ஸ்ட் வர ஆட்சியில பார்த்தா இப்ப ஏடிஎம்கே ஆட்சி அமைன்னு வச்சுங்களேன், இந்த விலைவாசி ஏற்றாம இருப்பாங்களா இல்ல இன்னும் ஏற்றுவாங்களா இல்ல குறைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஃப்ரீ பீஸ் அறிவிச்சிருக்காரு. அந்த ஃப்ரீ பீஸ்க்கு நிறைவேற்றிய சாத்தியக்கூறு இருக்கா சார்? ரொம்ப நன்றிங்க. நம்ம வந்து ஃப்ரீ பீஸ் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காருன்னு சொல்றீங்க. அவர் வந்து இன்னும் அறிவிக்க ஆரம்பிக்கவே இல்லை. இப்பதான் வந்து இந்த சின்ன ஓப்பனிங் கொடுத்திருக்கிறாரு. மெயின் பிக்சரே இனிமேல் தான் வர இருக்கு. நிறைய விஷயங்கள் இனிமேல் தான் வந்து ஓப்பன் அப் ஆகும். அதனால வந்து அது சாத்தியமா அப்படின்னா கட்டாய சாத்தியம் தான். எல்லாமே எப்படி நிதி நிர்வாகம் பண்ணுகிறோம் அப்படிங்கிற பொறுத்து, கடன் வாங்குறதோ, நிதி மேலாண்மை பண்றதோ, சொத்தை உயர்த்துறதோ, நம்ம நிறைய நலத்திட்டங்கள் எல்லாமே சாத்தியம் தான். பட் வந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிற பொறுத்து அது நிற்கும். நம்ம வந்து எப்படி செய்யறாங்கிற பொறுத்து நிற்கும். இதற்கான பண வசதியை, வரிகளை, வாய்ப்புகளை எப்படி திரட்டுறாங்க அப்படிங்கிற பொறுத்து அதை நம்ம சொல்ல முடியும். ஸோ சாத்தியமா என்றால் சாத்தியம் தான், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ரமணிலதா ஃபேஸ்புக்ல இருந்து. இஸ் vote transfer possible from ADMK to BJP? During 2021 in BJP's Aramakuruchi constituency, all ADMK people purposely voted against Annamalai. How will BJP handle such a situation this time? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது யாராக இருந்தாலும் அது புரோஜனம் இல்லை தான். அதில் வந்து ஒன்றும் குழப்பமே கிடையாது. நம்ம வந்து கட்டாயமாக எல்லாருமே வந்து இணைஞ்சு, நம்ம அதுக்கு முதல் கேள்வியில் சொன்னது போல தான், எல்லாருமே இணைஞ்சு வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரும் காலவாரி விட பார்த்தாங்கன்னா ரெண்டு பேருக்குமே விடுத்தாங்க. அரவக்குறிச்சியில் என்ன நடந்துச்சு, கோயம்புத்தூர் என்ன நடந்துச்சு, மற்ற தொழில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொருத்தர் நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்ன போல ஈரோடு கிழக்கில் தமாகவுக்கும் அதிமுகவுக்கான ஒரு முரண்பட்ட பார்வை இருக்குது. நம்ம கண்கூட பார்த்தோம். இதை மாதிரி வேற தொகுதிகளில் வேற ஆட்களுக்கு வேற கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த மாதிரி அதிருப்தியான குரல்கள் வர வாய்ப்பு இருக்குது. பட் அதை எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு பல முறை பலர் குறிப்பிடுவது போல நரேந்திர மோடி அவர்களுடைய இரட்டை இன்ஜின் சர்க்கார், என்டிஏ சர்க்கார், தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஒரு ஆட்சி அமையணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா எல்லா தொண்டர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வேலை பார்க்கணும். அப்படின்னா மட்டும்தான் சாத்தியம். விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது எதிர்கட்சிகளுக்கு, ஐ மீன் திமுக உள்ளிட்ட ஆளுங்கட்சிக்கு தான் அது சாதகமாக இருக்கும். அது வந்து குழந்தைக்கு கூட தெரிஞ்ச விஷயம் தான். முத்து பிராணேஷ், சென்னை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய உங்களை பத்தி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கொடுக்குற இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சார். எனக்கு என்ன தெரியும்னா, இந்த டைம் இது பண்ண பட்ஜெட்ல வந்து
ஏஐ டெக்னாலஜிக்கு பேஸ் பண்ணி நிறைய அறிவிச்சாங்க. இப்போ ஸ்டார்ட் அப் மாதிரி கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி இதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, நிறைய விஷயம் வந்து மத்திய அரசு பண்றது வந்துகிட்டு சில ஏரியால எல்லாம் போய் ரீச் ஆகாத மாதிரியே இருக்கு. இத பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கிறதுனா என்ன சார் பண்ணணும்? தேங்க்யூ மச்மா. மத்திய அரசுடைய செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள்லாம் மக்களுக்கு, குறிப்பாக தமிழக மக்களுக்கு அதிகமாக போய் சென்று சேரக்கு என்ன செய்யணும்னா பாஜக அதிமுக கூட்டணி ஒழுங்காக வேலை பார்க்கணும், அவ்வளோதான். நான் ஏற்கனவே தந்தி டிவியில் இருந்தபோது ஒரு இடத்துல அன்னைக்கு அமைச்சராக இருந்த திரு மாஃபாய் பாண்டியராஜ் வந்து நிறைய விஷயங்களை மத்திய அரசு நலத்திட்டங்களை வெளிப்படுத்தி சொன்னார். அப்போ நான் வந்து ஒரு கேலியாக சொன்னேன், ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் வந்து பிஜேபியிலே சொல்ல மாட்டாங்களே, என்ன நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு. அதாங்க எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னார். அது மாதிரி வந்து பாஜக தங்களுடைய மத்திய அரசுடைய திட்டங்களை வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க வந்து இந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது. அவங்களுக்கு செஞ்சா தான் ஜல்ஜீவன் திட்டத்திலேருந்து, சோலார் வீடுகள் திட்டத்திலேருந்து, நிறைய முத்ரா லோன் திட்டத்திலேருந்து, விவசாயிகளுக்கான 6000 திட்டத்திலேருந்து, மீனவர்கள் உட்பட பல திட்டங்கள் வந்து மத்திய அரசு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நிறைய திட்டங்களை மாநில அரசு தங்கள் திட்டங்கள் போல காட்டி செயல்படுது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்களும் சரி, பிஜேபி கேடர்ஸும் சரி, ஏடிஎம்கே அலையன்ஸ்லையும் சரி, எல்லாருமே அவங்க விழிப்புணர்ச்சியாக இருந்தால் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அவங்க விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருந்தாங்கன்னா தமிழக ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு எதிர்பார்க்கிறது ஒரு பகல் கனவு. கார்மேகம் யூடியூப்ல இருந்து அண்ணா அதிமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டதா? உங்களுடைய கருத்தின்படி அதிமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதா அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் நெருங்கணும். நம்ம வந்து அவ்வளோ அவசரப்பட்டு நம்ம இப்போ சொல்லிட முடியாது. பட் இப்போதைக்கு வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து அட்வான்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். நமக்கு வந்து ஒரு மைக்ரோ கேப்பில், ஒரு மைனர் டிஃபரன்ஸில் வந்து ஒரு அட்வான்டேஜில் இருக்காங்க. பட் அதை வந்து வெற்றியாக மாற்றுவதற்கு நிறைய உழைக்கணும். இன்னைக்கு தேதிக்கு நமக்கு தோணக்கூடியது, ஈவன் தோ லாங் வே டு கோ, இன்னைக்கு தேதிக்கு நமக்கு தோணக்கூடியது வந்து அதிமுக தனிப்பெரும் கட்சியாக இருக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி தனிப்பெரும்பான்மை பெறும். அது வந்து தனியாக ஒரு கட்சியாக பெறுவதற்கும், இன்னமும் அதிகமான சீட்டுகளை பெறுவதற்கும், உத்தரவாதமான வெற்றியை பெறுவதற்கும் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். செந்தில் கோயம்புத்தூர் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. செந்தில் கோயம்புத்தூர். ஹலோ. எஸ் கேளுங்க. சார், இப்போ வந்துட்டு 2019ல இருந்துட்டு டிஎம்கே வந்துட்டு மோடி எதிர்ப்பு இல்ல பிஜேபி எதிர்ப்பு அதை வச்சு எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. இப்போ 2026ல வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் 2-3 டேஸ் முன்னாடி ஸ்லோகன் வந்து என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு விசஸ் என்டிஏ அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாரு. இத கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கரெக்டா கவுண்டர் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லனா லைக் என்ன பண்ணி இத கவுண்டர் அட்டாக் பண்ணலாம், இந்த நரேட்டிவை எப்படி பிரேக்? தேங்க்யூங்க. என்ன நரேட்டிவ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும். அது என்னுடைய வேலை இல்லை. நான் அவங்கள்ட்ட வந்து எந்த விதமான பேமெண்ட்டும் வாங்கல. நான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கள பிரசாந்த் கிஷோரும் என் பேர் இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணணுங்கிறது அவங்க முடிவு எடுக்க வேண்டியது. ஆனால் அது வந்து டிஎம்கே நரேட்டிவை போதுமான அளவுக்கு அவர்கள் கவுண்டர் நரேட்டிவ் பண்றாங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஆகச்சிறந்த எதிர்க்கட்சியாக எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகமும் அதோட கூட்டணி கட்சியும் தான் இருந்திருக்கின்றன. அது வந்து ஆகச்சிறந்த எதிர்க்கட்சியாக அதிமுக பாஜகவோ இன்னும் வேகமாக செயல்பட்டு இருக்க முடியும், செயல்பட்டு இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இன்னும் செயல்படல, இன்னும் லாங் வே டு கோ அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இன்னமும் நிறைய செஞ்சாங்கன்னா தான் அவங்க ஏற்கனவே இதுக்கு முந்தின கேள்வியில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, மத்திய அரசு நலத்திட்டங்கள்லாம் இங்கே வந்து சேர்ந்த மாதிரி தெரியலையே, திட்டங்கள் வந்துருச்சு ஆனால் யார் செஞ்சாங்கன்னு தெரியல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது வந்து அந்த கூட்டணி தான் யோசிக்கணும், அதில் நாம செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. நன்றி. வேல் விசாகன் சொல்லுங்க சார். சார் நான் திருச்சியிலிருந்து பேசுறேங்க சார். எஸ், உங்களோட ஃபேன் சார். நன்றிங்க. பேச நான் நினைச்சு கூட பார்க்கலங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நிறைய சாதாரண பேசலாங்க, நம்ம பெப்சி உமா அவங்க யாராலையும் பேச முடியாம போறதுக்கு. அப்படி இல்லைங்க சார், உங்களை பத்தி நான் மிகப்பெரிய ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கீங்க சார். என்னங்க இப்படி சொல்றீங்க? கடைசியில் ஆச்சரியக்குறி போட்டீங்களா இல்லையா? எஸ் சார், சொல்லுங்க உங்க கேள்வி கேளுங்க. சார், அது ஒரு இப்போதைக்கு இன்டர்நேஷனல் அளவுல போயிட்டு இருக்க ஒரு கொஸ்டின், எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ் பத்தி ஒரு கேள்விங்க சார். எஸ் ப்ளீஸ். எப்ஸ்டீன்ஸ் ஃபைல், இந்திய அரசியல் தலைவர்கள் பேர் வருது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் உருவாக்கப்படுது. ஆனா இது வந்து ஃபேக்ட் செக் பண்ணாம மீடியாவும் சரி, ஆப்போசிட் பார்ட்டியும் சரி ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி பார்லிமெண்ட்ல கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது வந்து நான் சொல்றேங்க. எப்ஸ்டீன் ஃபைல் மட்டும் இல்லைங்க, பெகாசஸ் ஃபைல் உட்பட பல ஃபைல்கள் இந்த மாதிரி பார்லிமெண்ட் நடக்கும்போது வருங்க. நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம், நிறைய வந்திருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை குறி வச்சு கொண்டு வரப்பட்டது. 3 மில்லியன் பக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு 3 மில்லியன் பக்கங்கள் வர வேண்டியிருக்கு. 600 பக்கங்களுக்கு முதலையும் 3 மில்லியன் பக்கத்துக்கு ரெண்டாவதும், அடுத்த 3 மில்லியன் பக்கத்துக்கு மூணாவது கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 மில்லியன் பக்கத்தை எல்லாரும் படிச்சிட்டாங்களா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. நிறைய இடங்கள்ல நிறைய பேருடைய பெயர்கள் அடிபடலாம். என்னவாக அடிபட்டிருக்குங்கிற நம்ம முக்கியமாக பார்க்கணும். சும்மானத்துக்கு அவர் பேர் போட்டிருக்காங்களா, இவர் பேர் போட்டிருக்காங்க வந்து பேரை கெடுப்பதற்கான முயற்சியை தவிர வேற உண்மையான விஷயங்களா இருக்காது. நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு முன்னாடி வந்து ஒரு ஊழல்ல வந்து
நிறைய அத்வானி பேர் வந்து ஹவாலா ஊழலில் வந்து திரு அத்வானி அவருடைய பெயரை வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்கேஏ அப்படின்னு ஒரு டைரியில் இருந்துச்சு. அது வந்து ஹவாலா ஊழல். அந்த எல்கேஏங்கிறது வேற யாரும் இல்லை, லால் கிருஷ்ண அத்வானி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புகாரை கிளப்பி விட்டு எல்லாருமே ஒரு பஞ்சாயத்து கூட்டினாங்க. திரு லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் மூத்த தலைவர் பாஜக அவர் வந்து உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணி இது என்னை பற்றியது இல்லை, அதில் நான் தொடர்பு கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் வேற எந்தத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி சொன்னார். அந்த அளவுக்கு வந்து ஒரு நேர்மை கொண்டிருந்தவங்களுடைய இயக்கமாக நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி வந்து ஒரு இடத்துல ஒரு பெயர் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே நம்ம வந்து அவங்க தப்பு இவங்க தப்புன்னு சொல்றது எதிர்க்கட்சிகளோட வேலை. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பெயர்கள் வந்தால் கூட என்னவாக வந்திருக்கிறது, யாராக வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். கணபதி ஜி ஃபேஸ்புக்கில் இருந்து பிஜேபி பொறுத்த மட்டில் 2026 தேர்தலில் தனியாகவே நின்று இருக்கிறான். கூட்டணியில் நின்று 5 சீட்டு 10 சீட்டு வாங்குவதை விட தனியாக நின்று 25-30 சீட்டுகள் கண்டிப்பாக வாங்கலாம். அண்ணாமலை, பேராசிரியர் ஸ்ரீனிவாசன், அஸ்வத்தாமன், வானதி சீனிவாசன், அமர் பிரசாத் ரெட்டி போன்ற முக்கிய பேச்சாளர்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஜெயித்திருக்கலாம். இதை பற்றி தங்களின் கருத்து? எல்லாமே ஆசை தான், ஜெயிச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு ஓட்டு வந்தால் ஜெயிக்க போகிறாங்க, அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ பாஜகவுக்கு வந்து 2 பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல. ஒரு ஷார்ட் டேர்மாக ஒன்று, லாங் டேர்மாக ஒன்று. இப்போதைக்கு ஷார்ட் டேர்மாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. லாங் டேர்மாக தே ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். எப்பயுமே நிதானமான கட்சியாக தான் இருந்திருக்காங்க. ஒடிசாவில் வந்து ரொம்ப பொறுமையாக தோழமை இயக்கத்தோடு கூட இருந்தாங்க. பீகாரில் ரொம்ப பொறுமையாக தோழமை இயக்கத்தோடு இருந்தாங்க. மகாராஷ்டிராவில் தோழமை இயக்கத்தோடு இருந்துட்டு ஏக்நாத் ஷிண்டேவை வந்து குறைவான எம்எல்ஏக்கு 40 எம்எல்ஏக்கள் கிட்ட வச்சிருந்தவருக்கு முதலமைச்சர் ஆக்கிட்டு தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து துணை முதலமைச்சராக இருந்தாங்க. ஸோ அது மாதிரி விட்டு கொடுத்து போகிறது கெட்டு போக மாட்டாங்கன்னு பார்க்குறோம். இன்னைக்கு வந்து பீகாரில் பிஜேபி தயவுல தான் நிதிஷ்குமாரோட ஆட்சி இருக்குது. மகாராஷ்டிராவில் பிஜேபியோட கூட்டணி ஆட்சி தான் இருக்குது. பிஜேபி தான் நம்பர் 1 கட்சியாக இருக்குது. அதனால வந்து நிதானமாக தங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கான முயற்சி பண்ணாங்க. நீங்கள் சொன்னது போல திரு அண்ணாமலையிலிருந்து அமர் பிரசாத் ரெட்டி வரைக்கும் பல முக்கியமான புள்ளிகள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், 2036 பிஜேபி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2036 ரொம்ப வருஷம் இல்லை, கரெக்டாக 10 வருஷம் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மணிகண்ட பாரதி ஃபேஸ்புக்கில் இந்தியா வளர்ந்து முதல் பொருளாதார நாடாக ஆனாலும் இங்கு இருக்கும் அதீத ஜனநாயகமும் சமய சார்பற்ற தன்மையும் பலவீனமான சட்டங்களும் அதை செயல்படுத்தும் விதமும் இந்தியாவை 247 எங்கு கொண்டு சேர்க்கும்? 2047 எங்கு கொண்டு போய் சேர்க்கணும்? 2047 இந்தியாவை உலக நாடுகள் வரிசையில் முதலிடத்துக்கு நகர்த்துறதுக்கான எல்லா முயற்சியும் இருக்குது. நடந்துட்டாங்க, நிச்சயமாக வரும். நீங்கள் வந்து சில சந்தர்ப்பங்களில் ரஷ்யாவை பார்த்தோ, சைனாவை பார்த்தோ, இல்லாட்டி உலகத்தின் பிற நாடுகளை பார்த்தோ இங்கே சர்வாதிகாரம் தான் சரி போல தெரிகிறது, இங்கே ஓவர் ஜனநாயகம் உடம்புக்கு ஆகாது போல தெரியுது அப்படிலாம் நினைச்சிடக்கூடாது. ஜனநாயகம் இல்லை என்றால் தான் அதனுடைய ரொம்ப துயரம் தெரியும், அதோடைய கஷ்டம் தெரியும். நம்ம வந்து இவ்வளவு சுதந்திரமா பேசுறோம், எல்லாரும் ஸ்டாலின் விமர்சிக்கிறீங்க, எல்லாரும் மோடி விமர்சிக்கிறீங்க, வாய்க்கு வந்தலாம் கோபேக் மோடின்னு சொல்றீங்க, கோபேக் ஸ்டாலின் சொல்றீங்க, முதலமைச்சரையும் பிரதமரையும் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நீங்கள் ஜனநாயகம் என்று ஒன்று இல்லாமல் போனால் அதை நினைத்து பார்க்க கூட முடியாத ஒரு துயரமா இருக்கும். அதுக்காக இந்த ஜனநாயகத்தை போக்கடிக்கிறதுக்காகவா கத்தியும் ரத்தமும் இல்லாமல் நம்ம வந்து அவ்வளவு பெரிய தர்ம யுத்தத்தை நடத்தி மக்கள் வந்து நம்ம வந்து பெரிய அளவில் போராடி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கே போகக்கூடாது. எவ்வளவு பெரிய உயரம் தொட்டாலும் வல்லரசு நாடாகவே மாறினாலும் ஜனநாயகம் தான் அதோடைய அடிநாதமாக வேற இருக்கணும். ஜனநாயகம் வேண்டாமோ, எமர்ஜென்சி பீரியடே ரொம்ப நல்லா இருந்துச்சே அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் கட்டாயமா வேற இருக்கப்பட வேண்டியவை. பல்லடத்துல இருந்து கிரிதரன் இணைப்புல இருக்கீங்க, வணக்கம் சார். வணக்கம். எஸ் பாஸ். சார் நான் பல்லடத்துல பேசுறேன் சார். சொல்லுங்க. சென்ற முறை என்டிஏ வந்து 2024 வந்து ஜாதிய கட்சிகளோட அதிகமா கூட்டணி வச்சுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கூட்டணி ஓட்டது எல்லாமே ஜாதி அமைப்புகளோட அதிகமா இருந்துச்சு. கடைசியில விஜயதாரணி முதல் கொண்டு அவங்க எடுத்ததே வந்து ஒரு ஜாதி கண்ணோட்டத்துல எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முறையும் அதே மாதிரி டீம் அமைச்சிருக்காங்க. இந்த முறை ஏற்கனவே ஒரு முறை கலைஞர் அவர்கள் ஜாதி கண்ணோட்டத்தோட டீம் அமைச்சு அது பெரிய தோல்வியில் அமைஞ்சது. இந்த தடவை அந்த ஜாதி கண்ணோட்டத்தோட இருக்கிற பிரச்சனை வந்து சால்வ் ஆகுமா, அது வந்து அது தவறா சரியா? நன்றிங்க. ஜாதி பின்புலம் இல்லாத ஒரு கட்சி இருக்குதான்னு நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து அதிமுகவே முக்குளத்தோர் கட்சினாங்க. இப்ப வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்த அப்புறம் அதிமுகவே கவுண்டர் கட்சி அப்படின்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னியர் கட்சிம்பாங்க, விடுதலை சிறுத்தையில பட்டியலத்தோர் கட்சிம்பாங்க. அப்பெல்லாம் கட்சியை நடத்தக்கூடாதா சொல்லுங்க. ஸோ ஜாதியை தாண்டி பொதுவெளியில வந்து கட்சிகள் ரொம்ப அவசியம், அதில் மறுப்பதற்கில்லை. ஆனால் அதற்காக அந்த கட்சிகளை பூரா நம்ம ஒரு வட்டத்தில் சுருக்கிட முடியாது. எல்லா கட்சிகளும் இணைந்துதான் நம்ம வந்து ஒரு அடுத்த உயரத்தை சொல்ல முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வன்னியர் கட்சி என்று விமர்சிக்கப்பட்டாலும் அவர்களைப் போல பொது சமூக பிரச்சனைகளை அதிகமாக எடுத்து ஆண்டவர்கள், மதுவிலக்குக்கு எதிராக தொடர்ந்து போராடியவர்கள், நிழல் பட்ஜெட் வெளியிட்டவர்கள், வேளாண் பட்ஜெட் தனியாக வேண்டும் என்று வலியுறுத்தவர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆக்கப்பூர்வமான பாலிடிக்ஸை முன்னெடுத்தவங்க இன்னொரு கட்சி நம்ம சொல்லிட முடியாது. ஸோ வந்து வெறுமனே வந்து அப்படியே பிரஷ் அவுட் பண்ணிட்டு வந்து அதெல்லாம் ஜாதி கட்சி சொல்லிட்டு போகிறது சரியில்லை. அவங்க எல்லாம் நிறைய ஆக்டிவான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம மறந்துடக்கூடாது. குமார்
கீர்த்திவாசன் யூடியூப்ல இருந்து, why the opposition creates issue because of certain unwanted comments about the top people in the present union government in the unpublished Narvane's book. நரவானேயுடைய புத்தகம் வந்து இன்னும் வெளிவரல. அதை பற்றின கேரவேனில் சில ஒரு ஆர்டிக்கிள் தான் வந்திருக்கு. அதில் சில கேப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு வாத பிரதிவாதங்கள் வைக்க வேண்டியதான். அவர்கள் சில கருத்துக்களை சொல்வார்கள். அதில் அவதூறுகள் இருக்கலாம், பொய் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அரசியலில் வந்து எல்லாமே வடிகட்டிய உண்மைகளை மட்டுமே சொல்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கறதே தப்பு. அதனால சில எல்லா இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வந்து ஒரு டைலாக் இருக்கும்ல, நீங்க சொல்ற எல்லா பொய்லையும் கொஞ்சம் உண்மை இருக்கணும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பொய்கள் இருக்கும், கொஞ்சம் உண்மைகள் இருக்கும். அது அன்னப்பறையை போல அந்த உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சு செய்ய வேண்டியது மக்களுடைய கடமை, ஊடகங்களாகிய எங்களை போன்றோட கடமை. நாங்கள் எங்கள் கடமையை சரியாக செஞ்சுட்டு இருக்கோம் நினைக்கிறோம். நீங்களும் உங்களுடைய கடமையை தெளிவாக செய்யணும். அதிமுக பாஜக கூட்டணி கட்சியிலும் அந்த கடமையை ஒழுங்காக செஞ்சாங்கன்னா எல்லா உண்மைகளும் மக்கள்கிட்ட வெளியே வரும். எஸ்.